ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் நிறைய கிச்சன் டிப்ஸும் புதுசான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா இந்த மாதிரிலாம் ஜாரில் அரைச்சிருப்போம். ஸோ அதை அரைச்சிட்டு கழுவுனாலுமே அதில் அந்த மசாலாவோட ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி வராமல் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு 2-3 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தண்ணி வச்சு கழுவிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் எந்தவித மசாலா ஸ்மெல்லுமே அடிக்காது. அடுத்ததாக குழம்புக்கோ கூட்டுக்கோ பொரியலுக்கோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம்னா கத்திரிக்காயோடைய நிறம் கருத்துரும். அந்த மாதிரி கருக்காமல் கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் ரொம்ப நேரம் ஆனால் கூட கருக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஊற வச்ச மொச்சப்பயிறு வச்சு சிம்பிளாக பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொச்சப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். ஸோ அகைன் இதை நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு மசால் மொச்சை ரெடி பண்ணியாச்சு. ஸோ மழை காலத்தில் ஈவினிங் டைம் டீயோட கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக சாத்துக்குடி ஜூஸ் நீங்கள் போடும்போது ஈஸியாக அதை பிழிகிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எந்த பழம் நீங்கள் ஜூஸ் போட போகிறீங்களோ அந்த பழத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது தண்ணியிலே இருக்கட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை கட் பண்ணி இதை நம்ம பிழியலாம். ஸோ சாத்துக்குடியை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சனால பழம் நல்ல இலகுவாயிரும். ஸோ அந்த மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கிறனால இது பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் பழத்தில் உள்ள சாறுமே ஃபுல்லாக வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஸ்குவீஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட பழத்தில் சாறு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. சாத்துக்குடி ஜூஸ் மிக்ஸி ஜாரில் போடுறத விட இந்த மாதிரி பிழிஞ்சு குடித்தோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மிளகாய் பொடி திரிக்கிறதுக்கு மிளகாய் வாங்கி வச்சுருப்போம். ஸோ இதை நல்ல வெயிலில் தான் காய வைக்கணும். வெயில் இல்லாமல் மழை காலமாக இருக்கும்போது இதை காய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். அந்த மாதிரி சமயங்களில் இதை நம்ம வறுத்து தான் திரிக்க கொடுப்போம். அந்த மாதிரி வறுக்கும்போது பயங்கரமாக நெடி வரும். ஸோ மிளகாய் வத்தலை நெடி வராமல் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
ஸோ கல் உப்பு சேர்த்து மிளகாயை இந்த மாதிரி வறுக்கும்போது கொஞ்சம் கூட நெடி வராது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வறுத்துடலாம். ஸோ நீங்களும் மிளகாய் வத்தல் வறுக்கும்போது இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்து வறுத்து பாருங்கள். உங்களுக்கு நெடி வராமல் ரொம்ப ஈஸியாக வறுத்து முடிச்சிடலாம். அடுத்ததாக உங்கள் சிங்க் அடிக்கடி அடைக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி சூடாக்கி வச்சுக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியை உங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க அல்லது வாரத்தில் 2 தடவை செய்யுங்க. உங்கள் சிங்கில் அடைப்பு பிரச்சனையே வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே நிறையா வாங்கி வருஷக்கணக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மசாலாக்களில் எந்தவித பூச்சியோ புழுவோ வராது. இதை ஒரு டப்பாவில் போட்டுட்டு இது கூட இந்த மாதிரி ஒரு கறித்துண்டை போட்டு வச்சுருங்க. ஸோ மசாலா வகைகளோட கறித்துண்டு போட்டு வைக்கும்போது அந்த மசாலா வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.